ஐயோ ஐயோ முன்ன பார்த்துட்டு போ ஒரு சுத்து அதிகமா தருமா சிம்முக்கு போறியா அருணாட்டு மாதிரியே தெரியாமா டக்குன்னு தூக்கி காக தப்பா என்ன கேக்குறேன் உனக்கு சீதல் உடம்பா அங்கங்க ஏற மாட்டேன் பார்த்தேன் அது வேற டிபார்ட்மெண்ட் அவன் பார்த்தான் இவன் வேற டிபார்ட்மெண்ட் இவன் கேக்குறான் இவன் வேற டிபார்ட்மெண்ட் இவன் காட்டுறான் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தூக்கிட்டா யாரு அவன் மோசமான ராகத்தை பத்தியா ஆட்டு பாட்டு உண்டே முடிச்சாங்க இந்த மணிமணி நாட்டுல தளபதியா இருக்காங்க சாருமதி சாருன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நாளாச்சுமா அதுக்கு இருக்கிற இடத்துமா வரும் இங்கதான் உமாத்தாரி இறக்குறாங்க வராதுமா இங்கதான் வரும் எங்கூட்ட பெரிய பிரச்சனை என் மொண்டாச்சி அடிச்சு சைடு கால சொல்லிட்டு வந்தேன் என் மொண்டாச்சி என்ன நினைச்ச சைடு கால சொல்லிவிட்டேன் நான் கேக்குறேன் ஒரு பொண்டாட்டி அடிக்கிறவன் ஆம்பளை போடுறவனும் ஆம்பளை இல்லம்மா இல்ல ஒரு வீட்டுக்காரனு ஒரு பொண்டாட்டி என்ன கேட்டாலும் செஞ்சு போடணும் அதுதான் பொண்டாட்டிக்கு அர்த்தம். எனக்கு இந்த வடைன்னா ரொம்ப பிரியம், மெது வடைன்னா ரொம்ப பிரியம். இந்த ஓட்ட பாடுறாங்களா அது நல்லா பிரியம். எங்கன்னா கல்யாணம்னா நான் தான் 2 பந்தியில் இருக்கேன். அது ஏன்னா சொல்ல மெது வாட ஓட்ட வாட அது இல்லையாண்டா அது எல்லாம் விடுவோம். நீ அதை காலையில் போன்மா உன் வாய் சும்மா இருக்காது. கல்லூரி தொண்டு வடையாண்டா என்ன வடை அது என்னதுடா தொண்டு வடையா தொண்டி நான் ஓட்டனா தொண்டி ஆடி இறக்குறியா என்னடா உனக்கு என்ன ஓட்டனா சின்னதா இருக்கும் தொண்டினா இன்னும் கொஞ்சம் அகலமா இருக்கும். அது சொன்னா உனக்கு தாடா அதான் அது தெரியுமா உனக்கு சின்னது அது பேச்சா தெரியுமா அதனால எனக்கு பிரியுமா. ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா நான் தான் 2 பந்தியில் இருப்பேன். வடை சாப்பிடும் ஏன்னா காரியம் கரமானா நான் தான் போய் முதல்ல உட்காந்து பந்தில அது எல்லாம் உட்காந்து ஒரு நேரம் திருநா நடக்குதா நாடகம் நடக்குதா நாடகக்கார ஒரு போய் உட்காந்துவேன். நான் வடை பிரியும். தீபாவளி வந்து மொண்டாட்டி வர சொல்ல, பொங்கல் வந்து மொண்டாட்டி வர சொல்ல, வெற்றி பொருள் வந்து மொண்டாட்டி வர சொல்ல, விநாயகர் சதுர்த்தி வந்து மொண்டாட்டி வர சொல்ல. நீ வடை கோசமே போய் உட்காந்துக்குவேன். ஆமா வடை கோசமே தான் உட்காந்து சொல்ல பாரு. எனக்கு மாதிரி ஆகி போச்சு. எப்படியாவது வடை சாப்பிட்டான்னு ஒரு கடைக்கு போய் 2 வடை வாங்கி சாப்பிட்டேன். அதுவும் பூனை மாத்திரம் மாட்டிக்குச்சுமா. அது காசல வச்சு பீசல் அடிக்குது. போக பம்ப் செட்டு மாதிரி அடிக்குதுமா. திருப்பி போனாக்கா அவன் ஏறு ஓட்டிங்கிறான். அது தண்ணி நினைச்சிட்டுக்கிறான். அவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு. கடைக்காண்டு போனா பாவி நான் துட்டுக்கு தாண்டா வடை வாங்குறேன். ஏன்டா பூனை மாசெல்லாம் பாருங்க. அது கடைக்காரன் சொன்னான் நான் ஓட்டு முதலாட்டா மாத்திரம் உள்ள நம்ம பாடுறான்னு. உள்ள போய் பார்த்தா வடை தூரான். அவனுக்கு ஒரு கையே கிடையாது. ஒரு கைய வடை தூராமா இப்படி வச்சுக்கிறான் கைய. நான் வர்றான் தட்டாம போறேன். அப்பதான் எனக்கு நான் சாப்பிட்டது பூனை மசூர் இல்ல அவன் அக்குள் மசூர் வச்சு பீசல் ஆச்சு. அதை பார்த்துட்டு வாஞ்சே வந்துச்சு. எனக்கு வாமிட் வர மாதிரி 2 வடகுது துண்ணு அதே வரும். அதனால தான் சைடு அவள் சொல்லிட்டு வச்சேன். வந்ததுன்னா எவ்வளோ வடை சுட்டு கொடுத்துருப்பல உனக்கு யாரு என்ன வடை வேணும் விதவிதமா நான் உனக்கு சுட்டு தர மாட்டேன். வடையில பூனை மசூர் என்ன இருக்குன்னா கண்டுபிடிக்க முடியாது. நான் சுத்தமா தான் செய்வேன். நீ சுத்தமா தான் செய்யும். அது சுத்தமா இருக்காது. என்ன பேசுறது எனக்கு வாயத்தான் பேசுற. இல்லம்மா நீ நல்லா தான் சுடுவ. அந்த யானை நல்லா இருக்கணுமே. யானை தெரியும்
உம்மா தாலியா இருப்பேன்டா. சுத்தமா எங்க அப்பா நிறைய எனக்கு பிடிக்கல. நான் தான் தப்பா எனக்கு இப்பதான் புரியுது. புரியுதா? பரவாயில்ல, புரிஞ்சாச்சு. ஓகே அம்மா, ஏய் உன்னை பார்க்க ஏன் தெரியுமா வந்து? ஏன்டா ஐயோ ஐயோ, உன்னை பார்த்துட்டு இப்போ ஒரு சுத்து அதிகமா தருமா? சிம்மு சிம்மு போறியா? அருணாட்டு மாதிரியே தெரியாமா? அது டக்குன்னு தூக்கி கொஞ்ச நாளா தின்னுபிடி வீட்லயே தூங்குறேனா? பைய துட்டு தூங்கினா உடம்பு ஊதுதா? ஆமாண்டா. ஆடாப்பா, எனக்கு வர மாட்டேன், நானும் தூங்குறேன். இல்ல இல்ல, நான் உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வரேன், உனக்கு நல்லா வரும். இன்ஜெக்ஷன் பின்னாடி அதுதான் இல்ல, உனக்கு என்ன வேணும்? எப்பா எனக்கு ஒன்றுமே வாங்க. அப்புறம் அது வேற போட்டு பார்த்து பின்னாடி வந்து எவ்வளோ பாக்கல. ஐயோ பானா பானா. ஏ டாவரே டாவரே, தெவடியா தெவடியா. நான் டாபர் நான் எல்லாம் சீனி டாபர் நான் டாவர்னா என்ன வருது? உன்னை செல்லமா கூப்பிடுறேன். செல்லனா கூப்பிடல. டாபர்னா என்ன மீனிங்? டாவர்னா என்ன மீனிங்? கூட்டி கொடுக்குறோம். யார கூட்டி கொடுப்பா? இந்த ஏரோப்ளான் பறந்து வராங்களா? வரா சொல்றா. அப்படி பிராஸ்டியூட்னா தேவடியானா? அப்போ நான் டாபர்னா நீ தேவடியா? ஓடுங்க. சும்மா பேசுற. என்ன சும்மா பேசுற? என்னடா ஆயனா? இல்ல சும்மா பேசுற, அதிகமா பேசுற. நான் கேக்க தப்பா என்ன நினைக்கிறேன். கேக்குற? உனக்கு சீதல் உடம்பா? ஏன் என்ன? அங்கங்க ஏறமா? நான் பார்த்தேன், அது வேற டிபார்ட்மெண்ட். அவன் பார்த்தான், இவன் வேற டிபார்ட்மெண்ட். இவன் கேக்குறான், இவன் வேற டிபார்ட்மெண்ட். இவன் காட்டுறான் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தூக்கிட்டா யாரு? அவன் மோசமானவங்களாம் சும்மா உள்ள தூங்கி நிச்சா கலப்பி விடாது. அவன் ஏன் வச்சுக்கா. அவனை சொல்றான், ஒரே ஏத்துதான். அவன் வந்தான்னா சின்ன லோடு அவன் ஏற்றிக்கிறான். தூக்காத மூட்டையா வருவான் பாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு அடக்கமா பேச கத்துக்க, புரியுதா? நான் வருங்காலத்துக்கு ஒரு மகாராணியா வர போறேன். அந்த மாதிரி அடக்கமா பேசு, முட்டி கூட போட்டு பேசுறேன். உட்காந்தா வர மாதிரி சும்மா பாக்குறேன். என்னடா என்ன இன்னொரு மாதிரி பாத்துக்கிறேன். எது மாதிரி பேசுறேன்? எது மாதிரி பேசுறேன்? அது மாதிரி தான் பேசுறேன். பாசுறேன் ஒரு மாதிரி. என்ன பாக்குறதுன்னு தப்பா நினைக்காது. நான் திருப்பதி போனதில்லை, திருத்தணி போனதில்லை, திருவண்ணாமலோட நான் போனதுக்கிறேன். போல அந்த மலையெல்லாம் பார்த்தா என் தலை சுத்தம். வேற என்ன மலையை பார்த்து? நான் மலையை பார்க்கல, ஒரு குன்றை பார்த்தேன். யாரும் தெரிஞ்சு போச்சா? பார்த்து ஒண்ணு பாட ஆரம்பிச்சுடுவான். என்னடா மையே கண்டுபிடிச்சா? எனக்கு மீசே முளைக்கலமா, மைத்தாடு கண்டுபிடிச்சா? எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. ஆமா, என்ன விஷயமா வந்து உங்க ஆள் வந்துக்கிறாருமா? எந்த ஆளு? யாரு? அல்ல அல்ல ஒரு ஆளா? அப்படி இப்படி வச்சிருந்தது என்னடா? ஏமாமா ஒரு வாரமா வரல? நான் இப்போ முதலைக்கு நாடி அது கூட வடி வரும். குதிரைக்கு வருமா?
உலகத்துல பிறந்தா எல்லாருக்கும் வரும். ஏன் அந்த பின்னாடி கட்டி வச்சிருக்கியா அது எங்க கட்டி வச்சுன்னா வருமா? உனியாம அந்த கதை நீ அதை ஏய் ஆராய்ச்சி. நண்பா ஓ, பேசிட்டு வைச்சேன். பேசுங்க. நான் எதுவும் இல்லை, இங்கதான் நின்னுக்கிறேன். நீ இருந்தால் பேச்சே வருவதில்லை. ஏன் இவங்க 2 பேர் இருக்கிறாங்க அப்போ? அவங்க வேற நீ வேற. இல்ல நான் இந்த டிபார்ட்மெண்ட் வேற அந்த டிபார்ட்மெண்ட். ரெண்டும் ஒண்ணுதான்பா. இல்ல. என்ன இவர் அடிச்சுக்கிறாரு, அவர் அடிச்சுக்கிறாரு. வாணா நண்பா நண்பா ஏய், கேட்டுடா. ஏற்கனவே வராங்க வந்துக்கிறான். சாருமதி மாமா நீ பஞ்சத்தான் ஒட்டொட்டமாக ஓடி வருகிறான். சூடாக்கி வச்சு என்ன சில்லு எடுக்கிறீங்கன்னா ஏய் போடுறா அத்தை. அவனால ஊரு என்ன போற இடம் பிள்ளாடி அத்தை ஊனு எந்த ஊர் போனாலும் சரிம்மா, அது யாரு பார்த்தாங்களா இல்ல தம்பி எடுத்து விட்டாரான்னு தெரியல. எந்த ஊரு போ அத்தையும் இதேதாம்மா. உன்னுடைய திருமுகத்தை பார்க்கத்தான் ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறான் உன் ஆசைக்காரன். ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்கிறேன். கடமைகள் இருக்கு இல்லையா? கடமைகளை முடித்து விட்டு தானே பிறகு அந்த கடமையை பார்த்தா நான் ஒண்டியா தானே இருக்கேன். எனக்கு தெரிகிறது எவ்வளவு காலையில் கஷ்டப்படுகிறார்களோ பிறகு வாழ்நாளில் சந்தோஷமாக இருக்கலாம் சாருமதி. உண்மையாகத்தான் சாருமதி. பார்த்ததில் விடுத்தது உன் முகம், கேட்டதில் விடுத்தது குரலோசை, எடுத்ததில் விடுத்தது உன் பெயர், ரசித்ததில் விடுத்தது உன் குணம், பழகியதில் பிடித்தது உன் அன்பு செயல், துடிப்பது என் இதயம், துடிக்க வைப்பது உன் நினைவுகள். நீ இருப்பதோ தொலைதூரத்தில், உன் கனவுகளும் நினைவுகளும் இருப்பது என் விழிப்புணர்வு. I love you, டீச்சரா. ஒருவர் நீ ஒருவர் ஒருவர் மீது ஒருவர் தாழ்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம்.
என்ன கடமை? சார்வதி பேரரசு மோகன்ராஜ் படைகளை திரட்டிக் கொண்டு 3 ஆண்டு காலமாக வரிபோல செலுத்தவில்லை என்று போர் முறையில் சந்திக்கலாம் என்று உரைத்து விட்டார். நான் போருக்கு செல்ல வேண்டும். அவையால் என் ஆசைக்காரத்தை விரைவற்று செல்லலாம் என்று ஓட்பட்டமாக எங்க நீங்க போருக்கு போயிட்டு வாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன? எப்பொழுது நான் அரண்மனைக்கு வரது, என் ஆட்டத்தை எப்ப நான் காட்டுறது? அதற்கு காலம் நேரம் நெருங்கிவிட்டது. போருக்கு சென்று திரும்பி வந்தவுடன் ஒரு கைத்தட்டல் தட்டினால் போதும். கை தட்டினா போதும். ஓ, அரண்மனையில் பாதத்தை படி வைக்க வேண்டும். இதுதான் உன்னுடைய வேலை. ஆனால் அரண்மனைக்குள் வந்தவுடன் நான் சொல்வதை போல் செய்து விடுவேன். அருகாமையில் வா. இதை செய்து முடித்து விட்டால் போதும். இந்த ஆள வந்தால் எதையும் சாதித்து விடுவான். மச்சான் 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 அந்த ஒரு அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா ஆடிவா ஆடிவா
உங்களை தூர்மறிவு. பூமியின் மணலை ஆழமாக தோண்ட தோண்ட எவ்வளவு நீர் சுரக்குமோ அது ஒன்று ஒரு மனிதன் படித்து படித்து அறிவு வளர்ச்சார். இதை அறிந்து கொண்டவன் முல்லை நாட்டில் மோகன் தாஸ் என்ற பெயரில் நல்ல முறையில் ஆட்சி செய்து வருகிறார். இருந்தாலும் மனிதன் நாட்டுக்கு சென்ற காவலன் இன்னும் வரவில்லையே. பார்க்கலாம். ஐயா ஐயா நீங்க சொன்னதை நான் போய் பணம் கேட்டேங்க. அவங்க கொள்கை மறுத்துட்டாங்க. போர் மல்ல சதில் தோற்றாங்க ஐயா. அவனுக்கு என்ன ஆணவம் இருக்கும்? அதானே எனக்கோ சிறிய வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தைக்கு சேர வேண்டிய வரி பணத்தை செலுத்தவில்லை. சுற்றியால் என்னுடைய தந்தையை கொண்டு விட்டார்கள். ஆமா. பிறகு ஆட்சி பொறுப்பேற்றேன். உன்னை 3 ஆண்டுகளாக அவர்கள் காப்பப்பட கட்டளை. அப்படி இருக்கும்போது போர் முறையில் சகிக்க ஆமாங்க. எவ்வளவு ஆணவம் இருக்கும்? விடாதீங்க. பிரியாணி முல்லை நாட்டு மன்னன் மோகன்ராஜ் வேறு அரசாக இருந்தால் நாங்கள் உனக்கு கப்ப பணம் கட்ட வேண்டும். கப்ப பணம் கட்ட முடியாது. முடிந்தால் என்னை வென்று பணத்தை பெற்றுக்கொள். எனக்கு சேர வேண்டிய வரி பணத்தை 3 ஆண்டுகளாக கட்டவில்லை. என்னுடைய தந்தையை சுற்றியால் கொண்டீர்கள். ஆனால் நான் விடமாட்டேன். எனக்கு சேர வேண்டிய வரி பணத்தை சொல்லுங்கள். பல முறை எச்சரிக்கிறேன். போர் முனை என்று வரைக்கிறார். தட்டிப்பயலை உரைக்கிற நோய்க்கு சிறக்க மஞ்சள் பூசினாலும் அதன் குணம் மாறாது. குட்டு சோட்டிலே கைதை முட்டினாலும் சேற்றிலே எருமை புரண்டாலும் இவையெல்லாம் உன்னுடைய குணம். பயலே ஒழுங்கு மரியாதை புறப்பட வரிப்பணத்தை செலுத்த முடியாது. ஆணவம் பிடித்த ஆள வந்தாரு. என்ன உனக்கு? நான் தலைகுனிய வேண்டும். மரியாதையாக பார்த்து பாதத்தில் வண்டிய பரம்பரையில் பிறந்தவர்கள் ஆள வந்தான் இல்லை. எதிரியை துக்கம் செய்து என் மன்னர் பாதத்தில் நீ யாரடா எனக்கு சிறுமையில நான் பட்ட விலையில் சிக்கியவன்.